ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், சற்று வித்தியாசமான செய்தி. தேவன் அற்புதங்களின் ஆண்டவர். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை வேதம் முழுக்க அற்புதங்களை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் வரை ஆண்டவருடைய அற்புதங்களை பார்க்கிறோம். ஆச்சரியமான, அறிவு கேட்டாத, புரிந்து கொள்ள முடியாத, விஞ்ஞானங்களுக்கு அடுத்த, தத்துவ மேதைகளுக்கு அடுத்த அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். வேதமே ஒரு அற்புதத்தின் புஸ்தகம். மாத்திரமல்ல, அவருக்கு பெயர் அற்புதநாதர். அவருடைய பிறப்பு அற்புதம், அவருடைய வாழ்க்கை அற்புதம், அவருடைய ஊழியங்கள் அற்புதம், அவருடைய மரணம் அற்புதம், அவருடைய உயிர்த்தெழுதலும் அற்புதம். அவருக்கு பெயரே அற்புதர், அற்புதர், அற்புதர். நாளிலே தேவன் ஏன் அற்புதங்களை செய்கிறார்? அவனுடைய நோக்கம் என்ன? அவனுடைய கருப்பொருள் என்ன? இன்றைக்கு அநேகர் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், ஆனால் அற்புதங்களின் ஆண்டவரை மறந்து போகிறார்கள். இன்றைக்கு அதிகமான பேர், கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவ அல்லாதவர்களும், அவருடைய நோக்கம் என்னவென்றால், அற்புதங்கள் நல்லது, ஆனால் அற்புதங்களை விட அற்புதங்களை கொடுக்கிற ஆண்டவர் மகா மேன்மையானவர். நாளினுடைய செய்தியை சற்று ஆழமாய் கேட்க அன்பாக கேட்கிறேன். இந்த மிராக்கிள் என்ற வார்த்தையினுடைய அதனுடைய எழுத்துக்களினுடைய அர்த்தங்களை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். மிராக்கிள் திரையிலே பாருங்கள். MIRACLE, மிராக்கிள். அந்த ஒவ்வொரு எழுத்துக்குள்ளும் இருக்கிற அந்த ஆழமான சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். மிராக்கிள் என்பது சும்மா ஏதோ ஒரு, இன்றைக்கு அநேக சொல்வது போல, ஒரு கண்கட்டி வித்தை அல்ல. இன்றைக்கு எதிர்ப்பாளர்கள் அதை பரியாசம் பண்ணுகிறார்கள். கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் அதை இன்றைக்கு கேலியாய் பேசுகிறார்கள், பொது வழிகளிலே, ஊடகங்களிலே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவள் எத்தனை பேசினாலும், அவள் எத்தனை பழித்தாலும், எத்தனை நிந்தித்தாலும், அற்புதங்களின் ஆண்டவர் இன்றைக்கும் ஜெபிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு செய்த அதே அற்புதங்களை, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தவர், கண்மலையின் தண்ணீரினாலே தாகம் தீர்த்தவர், வனாந்திரத்திலே வழிகளை உண்டாக்கினவர், வானத்தின் மன்னாவினால் தம் ஜனங்களை போஷித்தவர், மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினவர், குருடருக்கு பார்வை அளித்தவர், இன்றைக்கும் மாறி போகவில்லை. எனவே பக்தன் சொல்லுகிறான், உடைய வல்லமைகள் குறைந்து போவதில்லை, அவருடைய வல்லமைகள் ஒரு நாளும் குறைந்து போவதில்லை என்பார்கள். இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். அதை பரியாசம் பண்ணுகிற மக்கள் ஏராளம், நிந்திக்கிற மக்கள் ஏராளம், கேலி பண்ணுகிற மக்கள் ஏராளம். ஆனால் அற்புதங்களின் ஆண்டவருடைய அற்புதங்கள் இன்றைக்கும் மாறவில்லை. எனவே என்னுடைய செய்தியை ஆழமாய் கேட்க அன்பாய் கேட்கிறேன். அதனுடைய அந்த அற்புதத்தின் மிராக்கிள் என்ற வார்த்தையில் முதலாவது ஆரம்பிக்கிற ஒரு எழுத்து M. அப்படியானால் மேட் ஃபார் அ பர்பஸ். ஆண்டவர் ஒரு குறிக்கோளுக்காகத்தான் அற்புதங்களை செய்கிறார். கவனிக்க வேண்டும். தேவன் எதை செய்தாலும் அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இருக்கிறது, ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதுல ஒரு ஆழம் இருக்கிறது. God is the God of purpose. இதனால இந்த செய்தி நீங்கள் கேட்கிறீர்கள் சொன்னால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த செய்தியை நான் உங்களோடு பேசுகின்ற சொன்னால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஏராளமான செய்திகள் மனதில் இருக்கிறது. இந்த ஊடகத்திலே ஏறக்குறைய 12,000க்கு மேற்பட்ட செய்திகளை பதிவேற்றம் செய்திருக்கிறோம். நோக்கம் என்னவென்றால், தேவனுடைய வல்லமையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே என்னுடைய நோக்கமே நீங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும். எனவேதான் திருமறை சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படியானால் அந்த விடுவிக்கிற சத்தியம், அந்த முதல் வார்த்தை M, மேட் ஃபார் அ பர்பஸ். எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 29:11. அந்த வார்த்தையை இப்படி சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. அப்படியானால் எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்களே இல்லை. அதாவது ஒரு வாலிபனிலிருந்து வயோதிபர் வரைக்கும் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு உண்டு. ஒரு வாலிபன் நினைக்கிறான், நன்றாய் படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், லட்சியங்கள் நிறைவேற வேண்டும். ஒரு வாலிபன், ஒரு வியாபாரிக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது.
வியாபாரத்தை பெருக்க வேண்டும், வியாபாரத்தில் முன்னேற வேண்டும், ஒரு தலை சிறந்த மனிதனாய் வாழ வேண்டும். நோக்கம் இல்லாத மனிதன் இந்த பூமியில இருப்பாரானால் அது அர்த்தமற்ற வாழ்க்கை. ஆண்டவர் மனிதனை படைத்த போதே ஒரு நோக்கத்தோடு, ஒரு குறிக்கோளோடு ஆண்டவர் உருவாக்கினார். இன்றைக்கு மக்கள் அதை மறந்து போகிறார்கள். யூ ஆர் எ ஜெம் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன். தேவனுடைய படைப்பிலே நீங்கள் ஒரு மகுடம் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு. அப்படியானால் அன்பு தேவ பிள்ளைகளே, எதிர்பாருங்கள். மேலானதை, மகிமையானதை, சிறந்ததை எதிர்பாருங்கள். தி பெஸ்ட். இன்றைக்கு அநேகருக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை. ஏதோ பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்கிறேன், சாகிறேன், இல்லை. எவரி மேன் மஸ்ட் ஹேவ் அ பர்பஸ். நோக்கம் இல்லாமல் இருப்பீரானால் ஆண்டு சொல்கிற வார்த்தை, ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹவ் ஃபார் யூ. ஐ நோ த பிளான்ஸ். அப்படியானால் உங்கள் திட்டங்கள், உங்கள் தீர்மானங்கள் தமிழ் வேதத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒன்று. அப்படியானால் இந்த நாளின் செய்தி கேட்கிற என் அன்புடைய பிள்ளையே, வாட் இஸ் யுவர் பிளான்? உங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது பாருங்களே. எல்லாருக்கும் ஒரு திட்டங்கள் இருக்கிறது. சில நேரத்தில் தோல்வி அடைகிறது, சில வெற்றி அடைகிறது. ஆனால் தேவ திட்டங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. உங்களுடைய வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்களுடைய திட்டங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. அந்த வார்த்தை சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அந்த முடிவு. அடுத்த வார்த்தை, நான் உங்களுக்கு கொடுக்கும்படி. அப்படியானால் இந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்துக்குள் நடத்தாது. அன்பது பிள்ளைகளே, ஊழியர்களே, வாட் யூ பிளான்? வாட் இஸ் யுவர் ட்ரீம்? நான் எழுதுகளில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். அன்றைக்கு எனக்கு ஆசை, ஊழியனாய், ஒரு ஊழியக்காரனாய், நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், நான் ஞானஸ்நானம் எடுத்த அந்த நாளிலே 30/8/1970 அன்றே என்னுடைய எல்லா நோட்புக்லையும், அப்பொழுது நான் பியூசி படித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய நோட்புக், டெக்ஸ்ட் புக் எல்லாவற்றிலையுமே பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார் எழுதினேன். அது அர்த்தம் தெரியாது, அதனுடைய மேன்மை தெரியாது, அதனுடைய ஆழம் தெரியாது, அதற்குரிய கிரயங்கள் கூட தெரியாது. ஆனால் ஒன்று, ஒரு ஆசை, அப்படி எழுதினேன். தேவன் அப்படியே அதை மாற்றினார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, எதிர்பார்க்காத ஒன்றை தேவன் வாழ்க்கையில திணிக்க மாட்டார். வாட்ஸ்அப் பிளான் ஊழியங்களை கூட உங்களுடைய திட்டங்கள் என்ன? அடிக்கடி தேவ மனிதனாகிய பாஸ்டர் எல் ஜோசப் அடிக்கடி சொல்லுகிறார், உங்கள் திட்டங்கள், உங்கள் தீர்மானங்கள். அன்பார், திட்டங்கள் இல்லாமல், தீர்மானங்கள் இல்லாமல் இதையும் செய்ய முடியாது. ஏதோ காலங்கள் போகிறது, நானும் போகிறேன், இல்லை. யூ மஸ்ட் ஹேவ் அ பிளான் இன் யுவர் லைஃப். யூ மஸ்ட் ஹேவ் அ பிளான் இன் யுவர் மினிஸ்ட்ரி. யூ மஸ்ட் ஹேவ் பிளான் இன் யுவர் ஃபியூச்சர். ஒரு திட்டங்கள், இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். அது ஆண்டவருக்கு தெரிந்தால் போதும். திட்டங்கள் தருபவரும் நீர்தானே, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானே. அவர்தான் திட்டங்களை தருகிறார். திட்டங்களை தருகிறவர் நிச்சயமாய் செயல்படுத்துவார். அந்த எம் என்ற வார்த்தை மேட் ஃபார் அ பர்பஸ். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். இந்த வார்த்தை படிக்க வேண்டும். அதுல ஒரு வார்த்தை சொல்கிறது, என் எதிர்பார்ப்பு அவர் நினைவுகள். என் எதிர்பார்ப்பு அவர் நினைவுகள். எதிர்பார்க்கும் முடிவை தருபவரே, என் எதிர்பார்ப்பு அவர் நினைவுகள். எவ்வளவு கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்களா? இன்றைக்கு மனிதர்கள் அப்படி இல்லை. நம்முடைய எதிர்பார்ப்பை, அதாவது கேவலப்படுத்துகிற, அதை சிதைக்கின்ற, அதை அழிக்கின்ற மக்கள் ஏராளம். ஆமா, நீ ரொம்ப பெரிய ஆள் தான். கொலம்பஸ் வாழ்க்கையில் அப்படிதான் சொன்னாங்களாம். என்னத்தை கண்டுபிடிக்க போற, என்ன சாதிக்க போற? ஒரு ஆளும் அவர் அந்த கடலின் அருகே நின்று, இது எங்கே போகிறது? மக்கள் சொன்ன வார்த்தை, அது எங்கு போனா உனக்கு என்ன? என்னுடைய 16வது வயதிலே அவர் கப்பல் பிரயாணம் பண்ணினார். ஜிப்ரால்டர் என்ற ஒரு தீவை அடைந்தார். அந்த தீவிலே ஒரு பெரிய பாறை இருந்தது. அந்த பாறையிலே ஒரு மண்டை ஓடு வரையப்பட்டிருந்தது. அந்த மண்டை ஓட்டுக்கு கீழே ஒரு வாசகம் இருந்தது, நோ மோர் பியாண்ட். இதற்கு மேல் ஒன்றுமில்லை. அங்கே போன அந்த படகு சவாரி செய்த நிறைய பேரை கேட்டாங்களாம், என்னுடைய அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னவென்றால் அந்த மண்டை ஓடு. இதுக்குள்ள போனவங்க எல்லாம் மண்டை ஓட ஆயிட்டாங்க, மரித்து போனார்கள். அப்படியா, சரி சென்று பார்ப்போமே. சென்று பார்த்தார். தன்னுடைய 16வது வயதுல இன்றைக்கு இருக்கிற அமெரிக்காவை கண்டுபிடித்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, he had a plan in his life. அவருடைய வாழ்க்கையில் நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். எனவேதான் இன்றைக்கு உலகத்தின் பல தேசங்களுக்கு தாங்குகிற,
ஊழியம் செய்கிற ஒரு மிகப்பெரிய நாடாக கர்த்தர் அந்த தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான ஊழியர்களை கர்த்தர் அங்கு எழுப்பியிருக்கிறார். டாக்டர் பில்லி கிரஹாம், ஒரு பெனியின், சொல்லிக்கொண்டே போகிறான், ஒரு ஓரல் ராபர்ட்ஸ், ஒரு T.L. ஆஸ்பான், நிறைய தெய்வ மனிதர்களை. அதற்கு காரணம் ஒரு கொலம்பஸ். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் எதிர்பார்ப்பு தேவ மனிதர்களை எழுப்பும், திருச்சபைகளை எழுப்பும். நம்முடைய தமிழகத்தில் வாழ்ந்த எத்தனையோ மனிதர்கள், மறைந்த டாக்டர் எம்எல் ஜெபசிங் அவர்கள், ஒரு டிஜிஎஸ் அவர்கள், ஒரு ஜீவானந்தம் ஐயா அவர்கள், அவருடைய அந்த நோக்கம் இன்றைக்கு இந்தியா தமிழகத்தின் எழுப்புதல் அவர்களை சார்ந்ததுதான். மறைந்த மதிப்புக்குரிய டாக்டர் ஜீவானந்தம் அவர்கள், டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள், இவர்களெல்லாம் இவருடைய விதைகள் தான் இன்றைக்கு திருச்சபையின் வளர்ச்சி. இந்திய ஆசிய நாடுகளிலே, இலங்கையிலும் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் அண்ணன் ஜீவானந்த் விதைத்த விதைகள் தான். அவர் மரித்தாலும் அவருடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கு தோற்று போகவில்லை. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, காட் மேட் ஃபார் a purpose. உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வது நோக்கத்திற்காக. உன்னை சுகமாக்கினது, உனக்கு வேலை தந்தது, உனக்கு வாகனத்தை தந்தது, குடும்பங்களை தந்தது, கணவனை தந்தது, மனைவியை தந்தது, பிள்ளைகளை தந்தது, எல்லாமே ஒரு நோக்கம். இன்றைக்கு துக்கமான காரியம் என்னவென்றால், அந்த நோக்கத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அடைந்தவர்கள், they forget everything. மன்னிக்க வேண்டும். இந்த சென்னைக்கு வந்த அத்தனையோ பேர் கிராமங்கள் இருந்து, அதாவது குக்கிராமங்கள் இருந்து, அது கூகுள்லேயே கண்டுபிடிக்கப்பட முடியாத கிராமங்கள், அங்கிருந்து வந்தவர்கள் சென்னையில மிகப்பெரிய மனிதர்களாய், மிகப்பெரிய ஜாம்பவான்களாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். காரணம், there is a purpose for God. தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அந்த நோக்கங்கள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அது ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் அறிவேன், உன் திட்டங்களை அறிவேன், உன் தீர்மானங்களை அறிவேன், உன் ஆசைகளை அறிவேன், உன் விருப்பங்களை அறிவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, உன் திட்டங்கள் தேவனுக்கு ஏற்றதா? அடிக்கடி ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, ஏன்? என் ஜெபத்துல கூட இதற்காக, ஏன், என்ன காரணத்திற்காக? அன்பானவர்களே, அது தேவனுக்காக இல்லாவிட்டால் என் வாழ்க்கை அது அர்த்தமற்றதா போய்விடும். பலமுறை சொல்லியிருக்கிறேன், தேவனுக்கு பயன்படாத என் பணம் எனக்கு பயன்படாது, தேவனுக்கு பயன்படாத என் நேரம் எனக்கு பயன்படாது, தேவனுக்கு பயன்படாத என் சரீரம் எனக்கு பயன்படாது, தேவனுக்கு பயன்படாத என்னுடைய அறிவு எனக்கே பயன்படாது. எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, யூஸ் இட் ஃபார் காட். டோன்ட் யூஸ் இட், யூ வில் லூஸ் இட். இல்லை சொல்லுகிறார், அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை. இது ஆங்கில சொல்லுகிறாங்க, God declare, அதை பிரகடனப்படுத்துகிறார். அற்புதங்களின் முதல் நோக்கம் M, made for a purpose. இரண்டாவது, அற்புதங்களின் இரண்டாவது நோக்கம், அதுல வருகிற மிராக்கிள்ல வருகிற I, அதாவது impossible became possible. இதெல்லாம் சாத்தியம் இல்லையோ, இதெல்லாம் கூடாதோ, இதற்கெல்லாம் அங்கே வழி இல்லையோ, எதற்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லையோ, எதற்கெல்லாம் ஒன்றும் இல்லையோ, எதெல்லாம் கூடாதோ அதை கூட பண்ணுகிறவர். எனவேதான் தந்தை பாடினார், உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும். பல நேரங்களில் அறிவு ஒத்துக்கொள்வதில்லை, நம்முடைய மருத்துவ ரிப்போர்ட் ஒத்துக்கொள்வதில்லை, இன்றைய விஞ்ஞானங்கள் ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், இம்பாசிபிள் பிகேம் பாசிபிள். இது சாத்தியம் இல்லையோ அது சாத்தியம். இதைத்தான் ஆங்கிலத்தில் வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். அந்த இம்பாசிபிள் என்ற வார்த்தையில திரையிலே பாருங்கள், அதற்கு முன்பாக ஒரு எச் போடுங்க, H, கேபிட்டல் H. அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், இட் இஸ் பாசிபிள், அவரால் எல்லாம் கூடும். அந்த வார்த்தை மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, இது மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அந்த சம்பவத்தை நீங்கள் உலகமே சொல்லுகிறது முடியாது, இது கூடாது. ஆனால் தேவன் சொல்கிற வார்த்தை, அவர்களை பார்த்து. இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு அழைத்து சொல்லும், அவர்களை பார்த்து. எவர்கள் முடியாது, வாய்ப்பே இல்லை, அதற்குரிய அறிகுறிகளே இல்லை. தேவனுக்கு அறிகுறிகள் தேவையில்லை. God never expect any symptoms. உலகத்திற்குத்தான் அறிகுறிகள் தேவை, உலகத்துக்குத்தான் ஒரு உள்ளங்கை மேகம் தேவை. ஆனால் தேவனுக்கு உள்ளங்கை மேகமே தேவையில்லை. அவர் சொல்லுகிற வார்த்தை, மனுஷரால் இது கூடாது.
அப்படி என்றால் அறிவு, திறமை, அனுபவங்கள், ஆற்றல், மேன் பவர், மணி பவர், மசில் பவர், அது கூடாது. ஆனால் தேவனால் கூடும். எந்த மனிதனை மாற்ற, உங்கள் கணவரை மாற்ற, உங்கள் மனைவியை மாற்ற, உங்கள் பிள்ளைகளை மாற்ற, உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்ற, உங்கள் திருச்சபையை மாற்ற அவரால் முடியும். நண்பது பிள்ளையை சோர்ந்து போயிருக்கலாம். அவ்வளவுதான், இனி ஊழியமே இல்லை. இல்லை, இனிமேல் தான் ஊழியம் ஆரம்பிக்க போகிறது. நீங்களா ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். End is in the hands of God. உடைய முடிவு அவர் கரத்தில், என் கரத்தில் அல்ல. பல நேரங்களில் நாமே ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். அவ்வளவுதான், இதான் வாழ்க்கை, இதற்கு மேல் வாழ்க்கை இல்லை. அந்த கற்பாரில் அந்த பாறையில் எழுதப்பட்ட வார்த்தை நோ மோர் பியாண்ட், இல் மோர் பியாண்ட். அதே கொலம்பஸ் அந்த இடத்திற்கு வந்தார், அந்த நோ என்ற வார்த்தை அழித்தார். இப்படி வாசித்து பாருங்கள், மோர் பியாண்ட். இந்த வாழ்க்கையில எது முடியாதோ அதை முடிய பண்ணுவார். எது சுகமாக்கப்படும் முடிய சுகமாக்குவார். பள்ளங்களை நிரப்புவார், மலைகளை தகர்ப்பார். அதுதான் ஐ என்ற வார்த்தைக்கு இம்பாசிபிள் பிகேம் பாசிபிள். இந்த மூன்றாவது வார்த்தை, அதில் வருகிற ஆர், மிராக்கிள் என்ற வார்த்தையுடைய மூன்றாவது எழுத்து ஆர். அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால் ரெஸ்ட் இன் காட்ஸ் ப்ராமிசஸ். இது கடினமான ஒன்று. தேவனுடைய வாக்கு தத்தங்களிலே இளைப்பாருங்கள். கடினம்தான். அப்படிப்பட்ட நேரங்கள், சந்தர்ப்பங்கள், சில நேரங்கள் நமக்கு வருகிற செய்திகள் நம்மை அதாவது நிலை குலைய வைக்கிறது. கடந்த வாரத்திலே அதை போன்ற ஒரு சம்பவம் எனக்கு வந்தது. ஒரு சம்பவம் எனக்கு நடந்தது. அதாவது கூட இருந்தவர், வளர்க்கப்பட்டவர், நன்மைகளை பெற்றவர் எனக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறார். இடம் ஸ்தாபனத்தினுடையது, சபை ஸ்தாபனத்தினுடையது, ஒரு வக்கீல் நோட்டீஸ். அது நமக்கு யோசித்து பாருங்கள், வாழ்க்கை தாறுமாறானது, தவறானது, முரண்பாடானது அவருடைய வாழ்க்கை. அடுத்த நிமிடமே வியர்த்து விறுவிறுத்து, அது ஏன் என்று தெரியவில்லை, உடம்பெல்லாம் அப்படி குளிர்ந்து போய், ஒரு நிமிஷம் அப்படி ஆடி போய். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அது கடினமான ஒன்று. ஆனால் தேவன் சொல்லுகிறார் ரெஸ்ட் இன் காட்ஸ் ப்ராமிசஸ். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், வருத்தப்பட்டு. அப்படியானால் பல நேரங்கள் நம்மை, பல சம்பவங்கள் நம்மை வருத்தப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது. மனிதர்கள், சூழ்நிலைகள், உறவுகள், சொந்தங்கள் நம்மை வருத்தப்படுத்துகிறது. இவரா, இவர்தான், அவளா சொன்னாள், அவள்தான் சொன்னாள், அவரா இப்படி, அவர்தான் இப்படி. நேற்று வரை நம்மோடு கூட பயணித்தவர், நாம் துணை என சொன்னவர்கள் நம்மை நட்டாற்று விடுகிறார்கள். இதுதான் இன்றைய உலகம். இந்த அரசியல் கட்சிகளை பார்க்கிறோமே, நேற்று வரை இந்த கட்சிகளை நன்மைகளை பெற்று பயணித்து அந்த அந்த தலைவர் அவர்களுக்காக பாடுபட்டு வீதி வீதியாய் அவளுக்காக வெயில நின்று வெற்றியடை செய்தார். இன்றைக்கு அவர் அந்த கட்சியிலே இல்லை. இதுதான் இன்றைய உலகம். இது ஒரு மனிதனுடைய, எல்லா மனிதனும் இப்படித்தான், ஆவிக்குரிய மனிதன் கூட இப்படித்தான். 55 ஆண்டுகளிலே பார்த்தேன். சபைகளை கட்டி, வீடுகளை கட்டி, அவளுக்கு வாகனங்களை வாங்கி தந்து, அவர்கள் இன்றைக்கு சத்துருக்களாய், விரோதிகளாய் கூட்டம் கூடி பொது வழிகளை விமர்சிக்கிற ஊழியர்கள் ஏராளம். இன்றும் அவள் இருக்கிற இடம், அன்பானவர்களே, இயக்கத்திற்கு சொந்தமானது. வீடு இயக்கத்திற்கு சொந்தமானது. அவள் ஓட்டுகிற வாகனங்கள் இயக்கத்திற்கு சொந்தமானது. ஆனால் இதுதான் இன்றைய உலகம். தேவன் சொல்கிறார், அந்த வருத்தங்கள் என்னத்தை கொண்டு வருகிறது? மிகப்பெரிய பாரத்தை, ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் மிகப்பெரிய பாரம். அந்த இரவு மருத்துவ விடுதலை போனேன். திரும்ப ஒரு இசிஜி செக்அப் பண்ணேன். நண்பது பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வருத்தங்கள் நம்மை பாரத்துக்குள் நடத்துகிறது. பல முறை சொல்லியிருப்பேன். ஒரு 10 அடைப்பு, ஒரு 5 குழாய்கள் அங்கே போடப்பட்டிருக்குது உள்ளே. என்னுடைய 2 கால்களிலும் இருந்து எடுத்து 5 வெயின்ஸ் அந்த உள்ளே எக்ஸ்ட்ரா பொருத்தப்பட்டிருக்கிறது. அதனோடு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஏறக்குறைய 18 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கர்த்தர் நல்லவர். தேவன் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்படும் போது, பாரம் சுமக்கும் போது கடினம், அந்த எண்ணங்கள் வருவதில்லை, அப்படிப்பட்ட சிந்தை வருவதில்லை, அப்படிப்பட்ட நோக்கங்கள் வருவதில்லை. தேவன் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள். அடுத்த வார்த்தை, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது படித்த வசனம் தான். நினைக்கிறேன்
ஒரு 8வது வயதில் நான் ஆண்டவர் அறியாத ஒரு காலம், இந்த பிராட்வே என்னிடத்துல ஒரு ஆர்காட் லுத்தரன் சர்ச் என்ற ஒரு சபை இருக்கிறது. பிராட்வேல ஒரு பெரிய ஒரு போர்டு இருக்கும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அந்த வழியை ஒவ்வொரு நாளும் போகும்போது அந்த வார்த்தையை படிப்பேன். அர்த்தம் தெரியாது. இன்றைக்கு எல்லா ஆலய சுவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய வீடுகளில் கூட வார்த்தை இருக்கு, ஆனா நமக்கு புரியல. சொல்கிறார், என்னிடத்துல வாருங்கள், வருத்தமா வாருங்கள், பாரமா வாருங்கள். நாம் மாற்று வழிகளை தேடி ஓடுகிறோம். மாற்று வழிகள் நல்லது, ஆனால் பயன்படாது. தேவன் சொல்கிறார், வாருங்கள். அடுத்த வார்த்தை, நான் உங்களுக்கு. இந்த வார்த்தையை நான் பிரித்து வாசிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு. அது போதுமே, அது போதுமே. நான் உங்களுக்கு. உங்கள் வருத்தத்திலே நான் உங்களோடு, உங்கள் பாரத்தில் நான் உங்களோடு, உங்கள் சஞ்சலத்தில் நான் உங்களோடு, உங்களுடைய வேதனையில் நான் உங்களோடு, உங்கள் கண்ணீரில் நான் உங்களோடு. இன்னைக்கு நம்முடைய கண்ணீரிலே குளிக்கிற மக்கள் ஏராளம், நம்முடைய கண்ணீரிலே களி கூறுகிற மக்கள் ஏராளம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த வருத்தத்தில் நான் உங்களோடு இருக்கிறேன், அந்த பாரத்தில் நான் உங்களோடு இருக்கிறேன். எதை செய்கிறேன்? உங்களுக்கென்று ஒரு இளைப்பாறுதல். அந்த ரெஸ்ட் என்ற வார்த்தையினுடைய அந்த விளக்கத்தை பாருங்கள். REST, R, righteousness of God, E, earnestness of God, S, strength of God, T, truth of God. நான் உங்களுக்கு அதில் சொல்கிறார், தருவேன், நிச்சயம், உறுதி, நம்பகத்தன்மை. அவர் தருவேன் என்று சொன்னால் நிச்சயம் தருவார். மனிதர்கள் சொல்லுவார்கள், ஆனால் மாறி போவார்கள். நினைச்சேன், வாய்ப்பில்லை, ஆசைதான், ஆனா சந்தர்ப்பம் இல்லை, விருப்பம்தான். ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி தட்டி கழிக்கிற மக்கள் உண்டு. குடும்பத்துல பெற்றோர் சொல்லலையா, ட்ரை பண்ணேன், முயற்சி பண்ணேன், இந்த இடத்துல அது வாய்க்கல. இதுதான் உலகம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் தருவேன். என்னுடைய அடுத்த குறிப்பு ஏ, மிராக்கிள் என்ற வார்த்தையினுடைய 4வது எழுத்து ஏ. ஆல்வேஸ் ட்ரஸ்ட் காட்ஸ் டைமிங். எப்பொழுதும் அவர் நேரத்திற்காய் காத்திருங்கள். அவர் நேரத்தில் எல்லாரும் சிறப்போடு செய்வார். இன் காட்ஸ் டைம். அவர் காலத்துக்கு முந்தி எதையுமே செய்வதில்லை. தேவனுடைய கடிகாரம் வேகமாயும் போகாது, அது குறைவாயும் போகாது. நாம தான் சில இடங்களில் we go very fast, sometime we go very slow, நின்று விடுகிறோம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவருடைய கால கடிகாரம் ஒரு நாளும் அந்த இதைத்தான் பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சகலத்தையும் அதினதின் காலத்திலே. என் அன்பு பிள்ளையே, நம்ம எல்லாம் அவசரப்படுகிற மக்கள் உண்டு. இந்த உலகமே அவசரம்தான். அவசரம், ஆசை, அறியாமை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்தந்த அதனதன் காலத்திலே நான் நேர்த்தியாய் செய்வேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்வீங்களா? நேர்த்தியாய், அற்புதமாய், ஆச்சரியமாய் நான் செய்வேன். முடிந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அதனதன் காலத்தில். அப்படியானால் கவனிங்க, அந்த வார்த்தையுடைய பொருள் என்ன? காட்ஸ் டைமிங். இங்கே ஒரு தமிழ் வேதத்துல ஒரு சின்ன மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அதாவது அதில் சொல்லப்பட்ட வார்த்தை உலகத்தில் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அது தவறான வார்த்தை, தவறான மொழிபெயர்ப்பு. ஆங்கில வேதம் இருந்தால் பாருங்கள், God set the eternity in their hearts. உங்களுக்கே தெரியும், உலகத்தை உள்ளத்துல வைத்தால் உலகத்தானா இருப்பான். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை God set eternity in the hearts of the people. நித்தியத்தை உங்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு காண்பது பிள்ளை, ஆதலால் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான். Man does not understand, man does not know. அவங்களுக்கு புரியாது. என்னை கேட்டுக்கொண்டு காண்பது பிள்ளையே, ஆல்வேஸ் ட்ரஸ்ட் காட்ஸ் டைமிங். நிச்சயமாய் தாமதங்கள் ஆகலாம். ஒருடைய வாழ்க்கையிலே தாமதங்கள் உண்டு. மோசேயின் வாழ்க்கையில் 40 ஆண்டுகள், பட் தேவன் எல்லாவற்றையும் செய்தார். யோசேப்பின் வாழ்க்கையில் 13 ஆண்டுகள் தேவன் நிறைவேற்றினார். ஆபிரகாமின் வாழ்க்கையில் 25 ஆண்டுகள். ஒருவேளை எல்லாம் சோர்ந்து யோபின் வாழ்க்கையில் 9 மாதங்கள். எல்லாருடைய வாழ்க்கை இயல்புதான். எனக்கு தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு 13 ஆண்டுகள் ஆனது. 70ஆம் ஆண்டிலே டாக்டர் DGS 72 எனக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை சொன்னார்.
இதே விபிஆல் என்னிடத்துல ஒரு இரவு ஜெபத்துக்களே தனியாக ஜெபிக்கும் போது இதுவுமே நிறைவேறவில்லை. அதுக்குரிய தடயங்களே இல்லை. ஒன்று கூட அந்த காலங்கள் வசனம் சொல்லுகிறது, ட்ரஸ்ட் இன் காட்ஸ் டைமிங். அவர் நேரத்தில் அழகாய் செய்வார், சிறப்பாய் செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, உன்னுடைய கணவருடைய ரட்சிப்பு, உன் பிள்ளைகளின் ரட்சிப்பு, உன் வாழ்க்கை, உன் எதிர்காலம் சிறப்பாய் செய்வார். அவர் எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்து முடிக்கிற ஆண்டவர். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் செய்து வரும் கிரியைகளை மனிதன் கண்டுபிடியான். அது கடினமான ஒன்று. இட் இஸ் வெரி ஹார்ட். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் செய்வேன். அவர், முதல் வார்த்தையை பாருங்கள், அவர். அதை ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். அவர். அடுத்து கடைசி வார்த்தை, அதாவது செய்திருக்கிறார். இரண்டாவது வைத்திருக்கிறார். மூன்றாவது செய்து வருவார். 3 வார்த்தைகளை சொல்லுகிறேன். அவர் செய்திருக்கிறார், இரண்டாவது வைத்திருக்கிறார், இஸ் பிளான், மூன்றாவது செய்து வருகிறார். இந்த சின்ன அறிவில அதை கண்டுபிடிப்பது மிகப்பெரிய கடினம். அந்த ஏ என்ற வார்த்தையின் பொருள் ஆல்வேஸ் ட்ரஸ்ட் இன் காட்ஸ் டைமிங். அடுத்த ஒரு வார்த்தை மிராக்கிள் என்ற வார்த்தையினுடைய அடுத்த எழுத்து சி. அவனுடைய கருப்பொருள் என்னவென்றால் கரேஜ் த்ரூ கிரைஸ்ட். கிறிஸ்துவின் மூலமாய் உங்களை எப்பொழுதும் தேற்றிக் கொள்ளுங்கள். கடினம்தான். சில காரியங்கள் சொல்வது இயல்பு, ஆனால் அதை வாழ்க்கையில கடைபிடிப்பது கடினம். கரேஜ். நான் படிக்கிற வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாலே சிவந்த சமுத்திரம், பின்னாலே பார்வோனுடைய சேனை. அந்த தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். பல நேரங்கள் நம்முடைய இருதயம் கரைந்து போகிறது, சோர்ந்து போகிறது, இலக்கரித்து போகிறது, நம்பிக்கை இழந்து போகிறது. We are totally paralyzed. செயல்பட முடியாமல் ஆகிவிடுகிறோம். தேவன் சொல்லுகிறார், பலங்கொண்டு. கடினம்தான், அவர்தான் தர முடியும். இரண்டா சொல்லுகிறார், திட மனதாயிருங்கள். அது கரைந்து போகும். மனிதர்கள் தானே காலையிலே பூத்து மாலையில வாடி போகிற புல்லுக்கும் பூவுக்கு ஒப்பா இருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தை திடமனதாய், பி ஸ்ட்ராங் அண்ட் பி போல்ட். அடுத்த வார்த்தை பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறவர் அதை செயல்படுத்துவார். பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? நான் உன்னோடு கூட வருகிறேன். எந்த சூழ்நிலைகளும் மனிதர்கள் வருவார்கள். வாழ்ந்திருக்கும் போது, சுகமாய் இருக்கும் போது, அற்ற கொளுத்து அருநீர் பறவை போல. வானிலை சோறு இருக்கும் போது பூனைகள் வரும், குளத்திலே மீன் இருக்கும் போது கொக்குகள் வரும். ஆனால் ஒன்றுமில்லை என்றால் உலகமே இல்லை. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா? இந்த உலகத்துல அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை. காசு இல்லாத உலகத்துல அர்த்தமே இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட வருகிறேன். உன்னை இயலாமையில், உன்னுடைய இல்லாமையில், உன் வேதனையில், உன் கண்ணீரில், உன் கலக்கத்தில், உன்னுடைய பாடுகளில் உன்னோடு கூட வருகிறேன். மாத்திரமல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசித்து பாருங்கள், இது கர்த்தருடைய வார்த்தை. என்னுடைய அடுத்த குறிப்பு என்னவென்றால் ட்ரஸ்ட். அதாவது நான் சொல்ல வார்த்தை கரேஜ் த்ரூ கிரைஸ்ட். எப்பொழுதும் அந்த திரும்ப திடமனதாயிருங்கள். கடினம்தான். டோன்ட் குவிட். வேதத்தை விடாதிருங்கள், சபையை விடாதிருங்கள், தேவனை விடாதிருங்கள். அந்த நேரத்தில் கடினம்தான். எத்தனோ தேவமனிதர்கள் சோர்ந்து போனார்கள். ஒரு எலியா, ஒரு மோசே, எத்தனையோ மனிதர்கள், ஒரு பேதுரு. சம்பவங்கள் வரும்போது அதாவது எல்லாமே மாறி போகிறது. ஆண்டவர் சொல்கிறார், பலங்கொண்டிரு, திடமனதாயிரு, பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம், உன்னோடு கூட நான் வருகிறேன். ஒரு ஆமீன் சொல்வீங்களா? உன்னோடு கூட. ஐ டிராவல் வித் யூ. பல நேரங்களிலே மக்கள் நம்மோடு இருப்பதில்லை. A true friend always stand in the times of crisis. ஒரு உண்மையான நண்பன் ஆபத்தில் உன்னோடு கூட துறங்கி இருப்பான். அவன் தான் உண்மையான நண்பன். சொல்கிறார், நான் உன்னோடு கூட வருகிறேன்.
எல்லாம் எதிர்மறைதான். நம்முடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளுகிற மக்கள் மிக குறைவு. என் வேதனைகளையும் என் கண்ணீரையும் புரிந்து கொள்ளுகிற மக்கள் மிக குறைவு. பலமுறை சொல்லியிருக்கிறேன். மனிதனுக்கு சொன்னாதான் தெரியும், ஆனா இவருக்கு சொல்லாமலே தெரியும். நம்முடைய உணர்ச்சிகளை அறிந்திருக்கிறவர், அறிந்திருக்க மட்டுமல்ல, அந்த உணர்ச்சிகளை மதிக்கிறவர். என்னுடைய உணர்ச்சிகளை யாருமே மதிக்கிறது இல்லை. கணவன் மதிப்பதில்லை, மனைவி மதிப்பதில்லை, பிள்ளைகள் மதிப்பதில்லை. ஒரு ஊழியனுடைய உணர்ச்சிகளை விசுவாசிகள் மதிப்பதில்லை. கடினமான ஒன்று. ஒரு தலைவனுடைய உணர்ச்சிகளை அவரோடு கூட இருக்கிற டிராவல் பண்ற தொண்டர்கள் உணர்ந்து கொள்வதில்லை, உடன் ஊழியர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. தேவன் சொல்கிறார், உன்னோடு கூட நான் வருகிறேன், ஐ டிராவல் வித் யூ. அந்த சொல்கிற, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, நாம் தாழ்ந்திருக்கும் போது, நசுக்கப்படும் போது உலகம் சொல்லும், எதை தப்பு பண்ணியிருப்பாரு, ஆனா கஷ்டப்படுறாரு. இதுவும் உலகம். நான் மருத்துவமனையிலே ஒரு 13 நாட்கள் இருந்தேன். 3 மாதங்கள் படுத்த படுக்கையில் இருந்தேன். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகள் ஏராளம். எதை தப்பு பண்ணியிருப்பார், ஏதாவது பாவம் பண்ணியிருப்பார், தேவனோட தூரம் போயிருப்பார், அதனாலதான் தேவன் அடிச்சார். ஒரு ஊழியக்காரர் ரொம்ப பேசினார், அதனால கர்த்தர் அவரை பேசாம ஆக்கிட்டார். ஒரு 3 மாதங்கள் பேச முடியாத நிலை. அந்த பைபாஸ்க்கு பிறகு எனக்கு 2 முறை அனஸ்தீசியா கொடுக்கப்பட்டது. அதனால் எனக்கு குரல் விலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. குரல் போயிடுச்சு. ஒரு ஊழியர் சொன்னார், ரொம்ப பேசினார், அதனாலதான் அவர் குரல், அவருடைய ஆண்டவர் பேசாம வச்சுட்டார். இப்படி சொல்லுகிற ஊழியர்கள் உண்டு. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, விலகுவதும் இல்லை. அது போதாத, எல்லாரும் விலகினார்கள். கவனியுங்கள், தேவன் அதாவது அவர்கள் தேவையில்லையோ அவர்களை கர்த்தர் விளக்குகிறார். ஒன்றை கவனிக்க வேண்டும். அவர் போனார், இவர் போனார், இவர் போனார். தேவை காரணம் என்னவென்றால், அவர்கள் உனக்கு தேவையில்லாதவர்கள். கூட இருந்தாலும் குழி பறிப்பார்கள், உன் நிம்மதியை கெடுப்பார்கள், உன் சந்தோஷத்தை கெடுப்பார்கள், உன் சமாதானத்தை கெடுப்பார்கள். எனவே தேவன் அவர்களை விளக்கினார். மகிழ்ச்சியா இருங்கள். தேவன் காரணம் என்று யாரை நம்ம வாழ்க்கையை விலக்கி வைப்பதில்லை. There is a reason for that. நான் சொல்கிற இந்த வார்த்தை, அன்பு பிள்ளைகளே, always trust God's timing. அடுத்த குறிப்பு L, live by faith. அந்த வார்த்தை, விசுவாசத்தினாலே வாழுங்கள். அதுவும் நான் சொல்ல எல்லாமே கடினமானதுதான், ஆனால் சாத்தியமானது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்கள் என்று குடியிருக்கிறோமா என்று அறிந்தும், கவனிங்கள், திரும்ப சொல்கிறேன், கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களா இருக்கிறோம் என்று அறிந்தும். என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், கவனிங்க, அதாவது பார்வையினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே. ஆங்கில பயன்படுத்தப்பட்டது நாட் பை சைட். இதான் நம்முடைய இயல்பான வாழ்க்கை. பார்த்து அறிந்து தொட்டு, தேவன் சொல்லுகிறார், அது அல்ல. எப்பொழுதும் அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது, நாட் அதாவது தரிசித்து அல்ல, விசுவாசித்து. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தரிசித்து நடக்க வேண்டாம், விசுவாசித்து நடங்கள். அந்த எல் என்ற வார்த்தையின் பொருள் live by faith. அந்த faith என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், forget all, I trust him. எல்லாவற்றையும் மறந்து அவரோடு கூட நான் பயணம் செய்வேன். எல்லாவற்றையும் மறந்து. இதுவும் கடினமான ஒன்றுதான். அது மறப்பது மிக கடினம். அவள் செய்த தீமைகள், செய்த காரியங்கள், காயப்படுத்தினது, பேசினது, எழுதினது, அவங்க மன்னிப்பு கேட்கத்தான் செய்யறாங்க. இன்னைக்கு கூட மன்னிச்சிருங்க. ஆனால் பொது வழியிலே அது பட்ட அவமானங்கள், பொது வழியிலே பட்ட காரியங்கள் உங்களுக்கு தெரியுமா? அதாவது அவர் முதலாவது சொன்னது மனதில் இருக்கும், மக்கள் மனதில். இரண்டாவது அந்த வருந்துகிறார்களே, அது மக்கள் மத்தியில் போய் சேராது நினைக்கிறேன். நம்மை குறித்து எழுதினார்களே, அது ரெக்கார்ட்ல இருக்கும் மைண்ட்ல. ஆனா அடுத்து அவர்கள் வருந்துகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம், அது மக்கள் மறந்துடுவாங்க. ஆனா ஒன்று, live by faith, forget all. எல்லாவற்றையும் மறந்து. கடினம்தான், ஆனால் தேவன் கிருபை தருகிறார். கடைசி வார்த்தை இ, மிராக்கிள் என்ற வார்த்தையினுடைய கடைசி பொருள் இ, எக்ஸ்பெக்ட் காட்ஸ் பெஸ்ட். தேவனுடைய மேன்மையான முதன்மையான ஒன்றை எப்பொழுது நம்புங்கள், சார்ந்திருங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் வேண்டிக் கொள்வதற்கும்
நினைப்பதற்கும், கவனிங்கள், நினைப்பதெல்லாம் வேண்டிக் கொள்வதில்லை. எவ்வளவு நினைக்கிறோம், எல்லாமே ஜெபமா மாறுவதில்லை, உண்மைதானே? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். நம்பினால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். மிகவும் அதிகமாய் செய்கிறவர். செய்கிற மட்டுமல்ல, அதற்காக கிரியை செய்கிறவர். இந்த வார்த்தையை திரையிலே பாருங்கள், கிரியை செய்கிறவர். அதற்கு என்ன தேவையோ, அது எப்படி செயல்பட வேண்டுமோ, அது எப்படி செயலாக்க வேண்டுமோ, அதை எப்படி வெற்றிக்குள்ளாக்க வேண்டுமோ, அதற்காக God done everything. அது சொல்லப்பட்டிருக்கிறது, more than all we ask. அது சொல்லப்பட்டது is able to do. அதற்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் செய்கிறார். ஆமேன். உங்கள் வெற்றிக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய பயணத்திற்காக, உங்களுடைய நோக்கங்களுக்காக என்னவெல்லாம் தேவையோ God do it. தமிழ் வேதத்தில் அவர் கிரியை செய்கிறார். எங்கே தெரியுமா? எங்கே? உங்களுக்குள்ளே. அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, செய்ய வல்லவர். என்னை கேட்டுக்கொண்டு காண்பது பிள்ளையே, எக்ஸ்பெக்ட் காட்ஸ் பெஸ்ட். உங்களுக்கு தெரிகிற பெஸ்ட் வேற, தேவனுக்கு தெரிகிற பெஸ்ட் வேற. எனக்கு தெரிந்ததெல்லாம் நிகழ்காலம், சுற்றி இருக்கிற சம்பவங்கள், சூழ்நிலைகள். என் அறிவுக்கு தெரிந்த பெஸ்ட் வேற, ஆண்டவருக்கு தெரிந்த பெஸ்ட் வேற. அவருக்கு எது பெஸ்டோ சிறப்பானவை செய்வார். எனவே திரும்ப சொல்லுகிறேன், எம் மேட் ஃபார் அ பர்பஸ். நீங்கள் ஒரு நோக்கத்திற்கு உருவாக்கப்பட்டவர்கள். ஐ இம்பாசிபிள் பிகேம் பாசிபிள். மூன்றாவது, ரெஸ்ட் இன் காட்ஸ் ப்ராமிசஸ். அவருடைய வாக்கு தத்தங்களிலே மகிழ்ந்து களி கூறுங்கள். அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேன் தோளினிலே. உன்னதரே, அவருடைய வாக்கு தத்தங்களிலே மகிழ்ந்திருப்போம். ஏ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் காட்ஸ் டைமிங். அவருடைய நேரத்திற்காய் காத்திருங்கள். அவசரப்பட்டு திருமணங்கள் எதுவானாலும் வெயிட் இன் காட்ஸ் டைமிங். ஊழியங்கள் கூட, ஆசை நல்லது, ஆனால் அவசரம் கூடாது. விரும்புங்கள், ஆனால் அவசரப்பட்டது. இன் காட்ஸ் டைமிங். சி கரேஜ் த்ரூ கிரைஸ்ட். அவர் மூலமாக எப்பொழுதும் பி ஸ்ட்ராங் அண்ட் பி கரேஜ். எல் லீவ் பை ஃபெய்த். காண்கிற ஒன்றை அல்ல, காணாத ஒன்றை. நாம் தரிசித்து நடக்கிற மக்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிற மக்கள். நித்தியம், பரலோகம் எல்லாமே நாட் பை சைட் பட் பை ஃபெய்த். கடைசியாக இ எக்ஸ்பெக்ட் காட்ஸ் பெஸ்ட் இன் யுவர் லைஃப். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களின் ஆண்டவரே, இதனால் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில உடைய அற்புதங்கள் நடப்பதாக, உடைய கிரிகள் நடப்பதாக, உடைய வல்லமைகள் நடப்பதாக, உடைய மகிமை வெளிப்படுவதாக. கேட்ட அத்தனை காரியங்களும் உங்களுடைய நேரங்களிலே அற்புதங்களை செய்து நாமத்தை மையப்படுத்தும். உடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உடைய வல்லமைகள் மாறி போகவில்லை. இன்றைக்கு மாறாத உடைய வல்லமை அற்புதங்களை செய்யும். உடைய அனந்த ஞானத்தை மையப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளையே, உடைய அற்புதங்கள் இன்றைக்கும் மறையவில்லை. உன் வாழ்க்கை இன்னும் அற்புதம் செய்வார். வெயிட் இன் காட்ஸ் டைமிங். பி கரேஜ், பி போல்ட். இம்பாசிபிள் பிகேம் பாசிபிள். உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியை சோர்ந்து போன அநேகருக்கு அனுப்புங்கள். நீங்களும் இன்னொன்றை கேளுங்கள். முடிந்தால் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை தாங்குங்கள். இன்னும் அநேக தொலைக்காட்சி செய்தியிலே வெளிவரும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். ஜெபியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் கிருபைகளை தர, வேதத்தின் ஆழங்களை வெளிப்படுத்த எங்களுக்காக ஜெபியுங்கள். இதில் பணியாற்றுகிற பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். பரலோக ஞானங்களை தேவன் தரும்படியாய். God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443
183330. எங்கள் மின் அஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.